இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம். முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு முதல் 1857 வரை நீடித்த இந்த பேரரசுதான் இந்திய வரலாற்றின் பொற்காலம். முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவியவர் பாபர். 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றினார். தைமூர் மற்றும் செங்கிஸ்கானின் வாரிசான இவர் துசுகி பாபரி என்ற சுயசரிதையை எழுதியவர். ஹுமாயூன் பாபரின் மகன். ஆனால் ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சியை இழந்து இந்தியாவை விட்டு வெளியேறினார். பின்னர் ஈரானின் உதவியுடன் 1555இல் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஹுமாயூனை வீழ்த்திய ஷெர்ஷா சூர் வம்சத்தை தொடங்கி நிலவரவாய் முறை, சாலைகள், அளவீட்டு முறைகள், நாணயங்களை தரப்படுத்தினார். முகலாய பேரரசை உண்மையில் வலிமையான பேரரசாக மாற்றியவர் அக்பர். 1556இல் நடைபெற்ற இரண்டாம் பானிபட் போரில் ஹிமு தோற்கடிக்கப்பட்டார். ரஜபுத்தர்களுடன் நட்பு கொண்டு ஜிஸ்யா வரியை நீக்கினார். தீனிலாஹி என்ற புதிய மதத்தை உருவாக்கினார். ஹால்டிகாட் போரில் ராணா பிரதாப்பை வென்றார். நவரத்தினங்கள் அவரது அவையை அலங்கரித்தன. ஜஹாங்கீர் கலை மற்றும் ஓவியங்களின் மீது காதல் கொண்டவர். இவரது மனைவி நூர்ஜகான் தான் உண்மையான அதிகாரம் கொண்டிருந்தார். ஆங்கிலேயர்களுக்கு சூரத்தில் வணிக உரிமை வழங்கினார். முகலாய பேரரசின் புகழும் கட்டடக்கலையும் உச்சத்தை எட்டியது. ஷாஜகான் காலத்தில் யமுனை கரையில் எழுந்த உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால், மேலும் செங்கோட்டை, ஜும்மா மசூதி, முத்து மசூதி போன்ற கட்டடங்கள் அவரது காலத்தின் சிறப்புகள். முகலாய மாமன்னர்களில் கடைசி முக்கிய பேரரசர் அவுரங்கசீப் தந்தையை சிறைப்பிடித்து ஆட்சியை பிடித்தார். பீஜப்பூர், கோல்கொண்டா போன்ற பகுதிகளை முகலாய பேரரசுடன் இணைத்தார். ஆனால் மராத்தியர்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்ப்புகள் பேரரசை பலவீனப்படுத்தின. இந்துக்களின் மீது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். 1707இல் அவுரங்கசீப் மறைந்த பிறகு முகலாய பேரரசு வேகமாக சிதைய தொடங்கியது. பானிபட்டில் தொடங்கிய முகலாய பேரரசு அக்பரிடம் வலிமை பெற்றது. ஷாஜகான் காலத்தில் புகழின் உச்சத்தை எட்டியது. அவுரங்கசீப்புக்கு பிறகு சிதைய தொடங்கியது.